நலத்திட்ட உதவிகளை வழங்குவதில் நான் உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல வந்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய அட்வான்ஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு கோவையில சுமார் 11,000 பயனாளிகளுக்கு 137 கோடி ரூபாய் அளவிலான நலத்திட்ட உதவிகளை இந்த நிகழ்ச்சியிலே கொடுக்க இருக்கின்றோம். அதே போல 163 கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவு பெற்றுள்ள முடிந்த பணிகளை எல்லாம் இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு நாம் அளிக்க இருக்கின்றோம். மேலும் 32 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இன்றைக்கு துவங்கி வைக்கின்றோம். முத்தமிழர் கலைஞராக இருக்கட்டும், நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், என்னைக்குமே இந்த கோவை மேலே எப்பொழுதுமே அவங்களுக்கு தனி பாசம் உண்டு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் அடிக்கடி சொல்கின்ற ஒரே ஒரு விஷயம், வாக்களித்த மக்கள் மகிழும்படி மட்டுமல்ல, வாக்கு அளிக்காத மக்களும் நமக்கு வாக்களிக்காம விட்டுட்டோமே என்று வருந்துகின்ற அளவிற்கு நான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கூறுவார். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே தமிழ்நாட்டை உற்று நோக்குகின்ற வகையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக மகளிர் மேம்பாட்டுக்காக ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்ததுடன் நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம் தான். இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் இந்த 4.5 வருஷத்துல மகளிர் சுமார் 900 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் மாதம் குறைந்தது 1000 ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி தாய்மார்கள் தினமும் காலையில் எந்திரிச்சு சமைக்க கூடாது, குழந்தைகளுக்கு சமைக்கிறதுக்கு சிரமப்படக்கூடாதுன்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் துவங்கி வச்சாங்க. இந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சுமார் 20 லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் அப்படின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது, பள்ளிக்கூடம் முடிச்சு கல்லூரிக்கு போனோம், உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்து உயர்கல்வி படிச்சாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையா மாதம் 1000 ரூபாய் இந்த அரசு கொடுக்கும், இந்த முதலமைச்சர் கொடுப்பாருன்னு புதுமை பெண் திட்டத்தை, தமிழ் புதல்வன் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வச்சாங்க. மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் மாதம் 1000 ரூபாய் இந்த அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 8 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சார், கல்லூரி மாணவிகளுடைய கல்விக்கு துணை நிற்கின்ற வகையில இன்னும் சில நாட்கள்ல இந்த வருடம் மட்டும் 10 லட்சம் அதிநவீன லேப்டாப்ஸ்களை மாணவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இதை மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்திக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு திட்டம், இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 1,30,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இது மட்டுமல்ல, இந்த கோவை மாவட்டத்திற்கு தொடர்ந்து ஏராளமான நலத்திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதை செயல்படுத்தி வருகின்றார். சமீபத்தில் கோவைக்கு வந்த அரசு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கோவையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவை திறந்து வச்சு சிறப்பிச்சாங்க. நான் இன்னைக்கு இங்க வர்றதுக்கு முன்னாடி கோவைக்கு நம்முடைய அரசின் புத்தாண்டு பரிசாக 10 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ஹாக்கி ஸ்டேடியத்தை, இங்க அமைந்திருக்கக்கூடிய புதிய ஹாக்கி ஸ்டேடியத்தை திறந்து வைத்திருக்கின்றேன். இனி சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான ஹாக்கி போட்டிகள் சென்னையில் மட்டுமல்ல, மதுரையில் மட்டுமல்ல, உங்களுடைய கோவையிலும் அடிக்கடி நடைபெறும் என்ற வாக்குறுதியை நான் கொடுக்கின்றேன். அது மட்டுமல்ல, கோவை சிங்காநல்லூர்ல ஒண்டிப்புதூர் SIHS காலனி பகுதியில் உயர்மட்ட ரயில்வே மேம்பாலம் கட்ட 2010ஆம் ஆண்டு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அது அடிக்கல் நாட்டப்பட்டது. முந்தைய 10 ஆண்டு ஆட்சி செஞ்சவங்க அந்த மேம்பால பணியை கிடப்பில் போட்டுட்டாங்க. நம்முடைய அரசு சுமார் 56 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு கட்டி முடிச்சிருக்கிறோம். அதையும் இன்னைக்கு இந்த விழாவில் உங்களோட முன்பு நான் திறந்து வச்சிருக்கிறேன். இந்த மேம்பாலம் மூலமாக சுமார் 42,000 மக்கள், கோவை மக்கள் பயன்பெற இருக்கின்றாங்க. மேலும் கோவையில 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தந்தை பெரியார் அறிவியல் மையத்திற்கான கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவை மாநகராட்சி பகுதியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் பாதாள சாக்கடை பணிகள்,
620 கோடி ரூபாய் பணிகள் மதிப்பீட்டில் 9000 சாலை பணிகள் செய்யப்பட்டிருக்கு. கோவை மாவட்டத்தில் 2 முதலீட்டாளர்கள் மாநாட்டுகளை நடத்தி சுமார் 7100 கோடி ரூபாய் அளவிலான முதலீட்டுகளை நாம ஈர்த்திருக்கிறோம். இப்படி இந்த கோவை மாவட்டத்திற்காக நம்முடைய அரசு செஞ்ச திட்டங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். திராவிட மாடல் அரசினுடைய இது போன்ற திட்டங்களால இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக நம்பர் 1 ஸ்டேட்டாக இன்னைக்கு தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நலத்திட்டங்களுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு 1500 பேருக்கு வீட்டுமனை பட்டாவை இன்றைக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பட்டாங்கிறது பொதுமக்களுக்கான உங்களுக்கான சலுகை கிடையாது, அது உங்களுடைய உரிமை. அந்த உரிமையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து நிலைநாட்டி வருகின்றது. இந்த திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றிலிருந்து இந்த 4.5 வருஷத்துல மட்டும் சுமார் 20 லட்சம் பட்டாக்களை நம்முடைய அரசு வழங்கியிருக்கிறது என்பது கூடுதல் பெருமை. இந்த நிகழ்ச்சியில மேலும் 1500 மகளிர் சுய குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்புகளை வழங்க இருக்கின்றோம். மகளிர் சுய குழுக்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதை கேட்டாலும் உடனடியாக அதை செய்து கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். சில மாதங்களுக்கு முன்பு திருவாரூர் மாவட்டத்திற்கு நான் அரசு முறை பயணமாக சுற்றுப்பயணம் சென்றிருந்தேன். எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் அங்க இருக்கக்கூடிய குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை சந்தித்து அவங்களோட பேசுவது உரையாடுவது வழக்கம். திருவாரூரை சேர்ந்த அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. எந்த மாநிலத்திலும் இல்ல, நீங்க நம்முடைய தமிழ்நாட்டில் இதை அறிமுகப்படுத்துறோம், எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுக்குறீங்க, அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஐடி கார்டு இருக்கு, குழுக்களை சேர்ந்த எங்களுக்கும் நீங்க ஐடி கார்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை முதலமைச்சர் கிட்ட போய் சொன்ன உடனே உடனடியாக அதை அப்ரூவ் செய்து முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க சொன்னார். அந்த வகையில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க குழு சகோதரிகளுக்கு அவங்களுடைய புகைப்படம், பெயர், குழு பெயரோட போட்டு இன்னைக்கு ஐடி கார்ட்ஸ்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலம் குழு சகோதரிகள் அவங்களுடைய தயாரிப்பு பொருட்களை 25 கிலோமீட்டர் வரைக்கும் 25 கிலோ வரைக்கும் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு அரசு பேருந்துகள்ல கட்டணம் இல்லாம எடுத்துட்டு செல்ல போக முடியும். ஆகவே வங்கி கடன் இணைப்புகளை பெற்றிருக்கக்கூடிய குழு சகோதரிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியில 211 மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்றோம். கலைஞர் அவர்கள்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு தனி துறையை உருவாக்கினார். கலைஞர் வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளியுடைய நியமன உறுப்பினர்களை அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதன் மூலம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 13,000 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகள்ல பிரதிநிதிகளாக இன்றைக்கு வர இருக்கின்றாங்க. இதுவரை மாற்றுத்திறனாளிகளுக்காக அவங்களுடைய உரிமைகளுக்காக மற்றவர்கள் தான் பேசினாங்க, போராடினாங்க. இனி மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய நிலையை நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு உருவாக்கி இருக்கு. இப்படி எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற திட்டங்களை நிறைவேற்றிட்டு வரனால்தான் திராவிட மாடல் அரசு மேல பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. உங்களுக்காக தொடர்ந்து உழைக்க நம்முடைய அரசு தயாராக இருக்கின்றது. நம்முடைய திராவிட மாடல் அரசு மீண்டும் தொடர நீங்க உங்களுடைய ஆதரவை நம்முடைய அரசுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை பெற்றுள்ள அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இங்க வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஹாக்கி மைதானத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கோவை மாவட்டத்திலிருந்து ஏற்கனவே பல்வேறு புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த விளையாட்டு மைதானத்தின் மூலமாக மீண்டும் சர்வதேச அளவில் தேசிய அளவிலான சிறப்பு பெற்ற ஹாக்கி விளையாட்டு வீரர்களையும் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.